ஒரு தகப்பன் தன்னுடைய 2 குமாரர்களிடமும் சென்று, என்னுடைய திராட்சை தோட்டத்தில் இன்றைக்கு வேலை செய் என்ற அழைப்பு கொடுத்த போது அதில் மூத்தவன் முதலில் மாட்டேன் என்று சொல்லி பின்பு மனஸ்தாபப்பட்டு திராட்சை தோட்டத்தின் வேலைக்கு போனான். ஆனால் இளையவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவே இல்லை. இந்த உவமையின் கருத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த உவமையில் வரும் தகப்பன் தேவனுக்கு நிழலாகவும், திராட்சை தோட்டம் சபைக்கு நிழலாகவும், 2 மகன்கள் 2 வகுப்பு மக்களுக்கு நிழலாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த மகன் யாரை சுட்டிக்காட்டப்படுகிறது என்றால், வெளியரங்கமான மீறுதலின் ஜீவியத்தை செய்து தேவ பக்தி அற்றவர்களாகவும், கட்டுப்பாடு இல்லாதவர்களாகவும், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாதவர்களாகவும் ஜீவித்த ஆயக்காரர்களையும் வேசிகளையுமே சுட்டிக்காட்டப்படுகிறது. சத்தியத்தின் வழியை அறியாதவர்களாக இருந்த அவர்களிடம் தேவனுடைய அழைப்பு வந்தபோது மாட்டேன் என்று தொடர்ந்து தங்களுடைய பொல்லாங்கான வழிகளிலும் தோழமைகளோடும் ஜீவித்தாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இளைய மகன் யாரை சுட்டி காட்டப்படுகிறது என்றால், சுய திருப்தி உள்ளவர்களாகவும், மனம் திரும்பாதவர்களாகவும், சுய புத்தியின் மீது சார்ந்து தங்களுடைய நற்கிரியைகளை குறித்து பெருமை பாராட்டி தேவனுடைய கட்டளைகளை புறம்பே தள்ளி வைத்து மாய்மாலமான ஜீவியம் செய்த தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்ட பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் யூத தலைவர்களையுமே சுட்டி காட்டப்படுகிறது. அன்று சீனாய் மலையில் தொனித்த தேவனுடைய குரலை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதாக வாக்கு பண்ணி அதை மறுதளித்த ஜனங்களைப் போலவே அந்த குரல் நேர்முகமாக வந்து அந்த பிரமாணத்தின் கொள்கைகளை விளக்கி சொன்ன போது இவர்களும் மறுதளித்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை குறித்தும் தெய்வீக வல்லமையை குறித்தும் ஏராளமான ஆதாரங்களை யூத தலைவர்கள் கண்டிருந்து அதை சரியென்று ஏற்றுக்கொண்ட போதும் அதற்கு கீழ்ப்படிய மறுத்துவிட்டார்கள். தாங்களே தேவனுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை அறியாதவர்களாக தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் மூத்த மகன்தான் என்று அறிக்கையிட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் பாவிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்றார். ஆதலால் நாம் இதுவரை எவ்வளவு மோசமான பாவங்களை செய்திருந்தாலும் பரவாயில்லை, இன்று தேவனுடைய அழைப்பும் வெளிச்சமும் நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி அவருடைய ஊழியக்காரராக மாறுவோம்.